டியூப் தமிழ் வணக்கம். டொனால்ட் ட்ரம்ப் வெற்றியுடன் ஈரான் பிரச்சனையை தீர்த்தபடி சீனா செல்ல முடியாது. டொனால்ட் ட்ரம்ப் வழங்கிய 10 அம்ச தீர்வு திட்டத்தையும் ஏற்க முடியாது என்று ஈரான் கூறியிருக்கின்றது. இனிமேல் போரில்லாமல் தீர்க்க முடியாது என்ற நிலைக்கு அமெரிக்கா இஸ்ரேல் வந்திருக்கின்றது. இஸ்ரேலிய பிரதமரும் அமெரிக்க அதிபரும் தொலைபேசி வழியாக பேசி முடித்திருக்கின்றார்கள். இஸ்ரேலிய பிரதமருடைய 60 நிமிடங்கள் என்கின்ற CBS தொலைக்காட்சிக்கான பேட்டி வெளியாகி இருக்கின்றது. அந்த பேட்டியில் இஸ்ரேலிய பிரதமர் ஈரானுக்கு உள்ளே பேச்சுவார்த்தை முறிந்தால் தான் படை கொண்டு செல்ல தயாராக இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் தன்னிடம் கூறியிருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் கூறியிருக்கின்றார். எனவே இஸ்ரேலினுடைய அழுத்தத்தில் அமெரிக்கா சென்றது என்கின்ற கதை இல்லாமல் அமெரிக்காவினுடைய விருப்பத்தில் இஸ்ரேல் சென்றது என்கின்ற கதையை புனைய போகின்றார்கள். இதன் ஓர் அம்சமாக இஸ்ரேலிய பிரதமர் கூறுகின்ற பொழுது ஈரானினுடைய யுரேனியம், அதாவது செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 60% மேல் முடிந்துவிட்டது. அதை அப்படியே கைப்பற்றி வர வேண்டும். அதை கைப்பற்றுவதற்கு யார் உள்ளே செல்வது? அமெரிக்கா ரெடி என்று கூறுகின்றார். எனவே அப்படி இறங்குவீர்களாக இருந்தால் அது மாபெரும் பிராந்திய போராக வெடிக்கும் என்பது உறுதி. பிராந்திய போராக வெடித்தால் அது அத்துடன் நின்று விடாது, உலக போராக வெடிக்கும் என்பது அடுத்த உறுதி. அதை எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் இராணுவத்தை பட்டை தீட்டி கூறாக வைத்திருக்க வேண்டும் என்பது உறுதி. சீனாவில் ஆரம்பித்து விட்டது. அனைவரும் தூக்கி வீசப்படுகின்றார்கள். இராணுவம் உலக யுத்தம் ஒன்றிற்கு தயாராவது போல சீனா ரெடியாகி கொண்டு இருக்கின்றது. ரஷ்ய அதிபர் வயதாகிவிட்டது என்று கூறினாலும் அது தவறு. அவர் இராணுவத்திற்கு உள்ளே பெரும் களையெடுப்புகளை செய்து ரஷ்யாவை வலிமைப்படுத்த போகின்றார். எனவே போர்மூடா முக்கோணம் என்று கூறப்படுகின்ற அத்லாந்திக் பகுதியில் இருக்கின்ற கடல் பிராந்தியத்திற்கு உள்ளே விமானங்கள் பறந்தால் அது உள்ளே இழுத்து விடுகின்றது என்பது ஒரு மர்ம செய்தி. இதுபோல அமெரிக்கா, ரஷ்யா, சீனா என்கின்ற முக்கோண சக்திகளினுடைய முக்கோண மோதலானது உலகத்தை சுழற்றி விடுகின்ற அச்சாக மாறப்போகின்றது. இது கடந்த 24 மணி நேரங்களிலும் நடைபெற்ற புயல், புழுதி காற்று, போர் மேகம், தலைவணங்க மாட்டோம் என்கின்ற ஈரானுடைய அதிபர் பெசஸ்கியானுடைய அறிக்கை, முற்றிலும் ஏற்க முடியாது என்ற டொனால்ட் ட்ரம்பினுடைய நிராகரிப்பு, அனைத்தும் கொண்ட புயல் மேகத்தினுடைய தொகுப்பாக இந்த செய்தி அமைகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் பிரச்சனையை முடித்து ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தியபடியே வரும் 14ஆம் தேதி சீனாவினுடைய தலைநகர் பெய்ஜிங்கில் இறங்கலாம் என்று கனவு கண்டார். கனவுகள் கலைந்து போயிருக்கின்றன. ஈரான் அமெரிக்க அதிபரனுடைய தீர்வு திட்டத்தை நிராகரித்திருக்கின்றது. இதற்கு காரணம் தீர்வு திட்டம் என்பது ஈரான் தலை வணங்கி அடிபணிந்து நிற்பது அல்ல. ஈரானுக்கு சுயமரியாதை இருக்கின்றது. ஈரான் பேச வருவது பயந்து அல்ல, ஈரானிய மக்களினுடைய நலத்திற்காகத்தான் வருகின்றோமே அல்லாமல் இல்லை, உங்களுடன் பேச வேண்டிய தேவை இல்லை என்று ஈரான் அறிவித்திருக்கின்றது. ஈரான் புது நிபந்தனைகளை அமெரிக்காவிற்கு போட்டிருக்கின்றது. முதலாவது, ஈரான் மீது விதிக்கப்பட்ட அனைத்து பொருளாதார தடைகளையும் சுழற்றி வீச வேண்டும். ஈரான் சுதந்திர பறவையாக பறக்க வேண்டும். ஈரானுடைய ஆயில் ஏற்றுமதி, அதற்கான பண பரிமாற்ற தடை, ஈரானுடைய முடக்கப்பட்ட பணம், அனைத்திலும் ஏற்படுத்தப்பட்ட முட்டுக்கட்டைகள் விலத்தப்பட வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அமெரிக்கா இப்பொழுது போட்டிருக்கின்ற முற்றுகை முற்றாக அகற்றப்பட வேண்டும். இவையெல்லாம் நிறைவேற்றப்படாமல் ஹோர்முஸ் நீரிணையை திறக்க முடியாது. ஈரான் எந்த பேச்சுவார்த்தையும் உங்களுடன் பேசுவதற்கு இல்லை, இதை முதலில் செய்யுங்கள் என்று கூறியிருக்கின்றது.
இது தவிர ஈரான் மீதான தாக்குதல் இனி என்றும் எப்பொழுதும் நடக்கக்கூடாது, அப்படி தாக்குதலை நடத்தலாமா என்று கனவும் காணக்கூடாது என்பது ஈரானுடைய கோரிக்கை. கிளீன் போல்டான ஒரு நடவடிக்கை, தடைகள் விலகாது, பேச முடியாது என்று கிழித்து வீசியிருக்கின்றார்கள். ஈரானுடைய பாதுகாப்பிற்கு முற்று முழுதான 100% கேரண்டி இல்லாமல் எதை பேசுவது, ஏன் பேசுவது என்ற கேள்வியை ஈரான் எழுப்பியிருக்கின்றது. இந்த இடத்தில் தூங்கி கிடந்த நெட்டன்யாகு துடித்து எழுந்தார். புற்றுநோய் அடையாளம் காணப்பட்டாலும் அவரால் படுக்க முடியவில்லை. டொனால்ட் ட்ரம்புடன் தொலைபேசி வழியாக பேசினார். இவருடைய பேச்சுக்கள் CNN தொலைக்காட்சி, CBS தொலைக்காட்சி ஆகியவற்றில் வெளியாகி இருக்கின்றது. அமெரிக்கா ஈரானினுடைய அணுசக்தி திட்டத்தை முற்றாக இல்லாமல் முடக்குவதே ஒரே வழி என்று அவர் கூறியிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பும் இவரும் பேசிய பேச்சுக்களில் இணக்கம் கண்டிருக்கின்றார்கள். எனவே இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் பிளவு இருக்கின்றது என்று அமெரிக்க ஊடகங்கள் திரித்து விட்டது பொய்க்கதை. இருவரும் ஆழமாக உறவாகத்தான் இருக்கின்றார்கள். இருவருடைய நோக்கமும் ஒன்றுதான். அந்த நோக்கத்தை அடைவதற்கு அவர்கள் நடிப்பது நாடகமே அல்லாமல் அவர்கள் மாறவில்லை என்பது இதனுடைய கருத்தாகும். CBS தொலைக்காட்சி 60 நிமிடங்கள் என்கின்ற புகழ்பெற்ற நிகழ்ச்சியிலே கடந்த சில தினங்களுக்கு முன்னர் டொனால்ட் ட்ரம்ப் பேட்டியளித்திருந்தார். இப்பொழுது இஸ்ரேலிய பிரதமர் மறுபடியும் வந்திருக்கின்றார். அவர் குறிப்பிடுகின்றார், யுத்தம் இன்னமும் முடிவடையவில்லை. இதுதான் 60 நிமிட தலையங்கம். இந்தியாவின் கதைகளில் வருகின்ற பாரிசாத மலரை கைப்பற்ற சென்றவன் போல யாராவது உள்ளே சென்று மலை அடிவாரத்திற்கு உள்ளே வைக்கப்பட்டிருக்கின்ற ஈரானினுடைய பெருமதிமிக்க யுரேனியத்தை கைப்பற்றி வர வேண்டும். அதுதான் ஒரே வழி, வேறு வழி இல்லை. டொனால்ட் ட்ரம்ப் அதற்கு தயார் என்று தன்னிடம் கூறியிருக்கின்றார். எனவே அதை செய்ய வேண்டும் என்று நெட்டன்யாகு கூறுகின்றார். மேலும் லெபனானில் எதற்காக யுத்தத்தை நடத்துகின்றீர்கள், ஈரானில் அமைதி திட்டம் என்று கூறிவிட்டு என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், லெபனானில் யுத்தம் தவிர்க்க முடியாது. லெபனானில் இஸ்ரேல் யுத்தத்தை நிறுத்துமாக இருந்தால் ஹிஸ்புல்லா என்கின்ற மரம் செழித்து படபடபடவென வளர்ந்துவிடும். அது வளருமாக இருந்தால் இஸ்ரேலுக்கு ஆபத்தாக வரும். எனவே அதை தரிக்கின்ற வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் தான் அதனுடைய வளர்ச்சியை தடுக்கலாம். அதை தடுக்கின்ற வேலைதான் லெபனான் மீதான தாக்குதல் என்று அவர் கூறுகின்றார். ஈரானுக்குள் இஸ்ரேலோ அமெரிக்காவோ இறங்கினால் அது பாரிய தரைவழி போராக மாறிவிடும். அதன் பின்னர் அந்த போர் நின்று போகாது. வந்து கொண்டிருக்கின்ற சீனாவினுடைய பட்டு வழி தொண்டையில் அடைத்தது போல அடைத்து அப்படியே நின்றுவிடும். அதை விடுவிக்க வேண்டிய தேவை சீனாவிற்கும் வரும். இது மிக முக்கியமான புள்ளியாகும். மேற்கு நாடுகள் இதை பேச பயப்படுகின்றன. இப்பொழுது அமெரிக்கா ஈரானினுடைய 10 அம்ச திட்டத்தை நிராகரித்திருக்கின்றது. உள்நாட்டில் பெரும் பொருளாதார பிரச்சனைகள் ஈரானுக்கு இருக்கின்றது. ஈரான் மீதான முற்றுகை பெரும் சிரமமாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட ஈரான் அமெரிக்காவுடன் இணங்கி போக விரும்பவில்லை. ஈரானை பொறுத்த வரையில் பாரத கதையில் பாஞ்சாலியை வைத்து சூதாடியது போல தன்னிடம் இருக்கின்ற அத்தனை வளங்கள், நலங்கள், எதிர்காலம் எல்லாவற்றையுமே ஒரே அடியாக சூதாட்ட மேசையில் வைத்து கட்டையை உருட்டி விட்டு இருக்கின்றது. ஈரானுக்கு வேறு வழி இல்லை. அத்தனையையும் வைத்து சூதாட வேண்டிய ஒரு தருணத்தில் ஈரான் இப்பொழுது நிற்கின்றது. இந்த இடத்தில் வைத்து சூதாடாமல் விடுவார்களாக இருந்தால் ஈரானினுடைய அதிகாரத்தை துடைத்தறிந்து விடுவார்கள் எதிரிகள் என்பது ஈரானுக்கு தெரியும். இந்த சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்க ஈரானினுடைய அதிபர் பெசஸ்கியான், நாம் அமெரிக்காவின் முன்னால் தலை குனிந்து நிற்க மாட்டோம். பேசுவது என்பது அமெரிக்காவிடம் சரணடைவது அல்ல. அமெரிக்கா என்பது ஒரு கோடீஸ்வரர், நாங்கள் பிச்சை எடுக்க போயிருக்கின்றோம் அவரின் வீட்டிற்கு என்ற கோணத்தில் எங்களை பார்க்க கூடாது. நாங்களும் நீங்களும் சமமான இடத்தில் இருந்துதான் பேச வேண்டும் என்பது அவருடைய கருத்தாகும். இந்த இடத்தில் அமெரிக்காவினுடைய ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்திற்கான தூதுவர்
மெக்வேல்ஸ் ஒரு பிரேரணையை ஐக்கிய நாடுகள் சபையில் கொடுத்திருக்கின்றார். ஈரான் தொடர்பாக அமெரிக்க அதிபர் கீறிய சிவப்பு கோடு இன்னமும் மாறவில்லை. அந்த கோட்டை அவர் மாற்றி தளர்ச்சியை ஏற்படுத்தவில்லை என்று கூறியிருக்கின்றார். இது ஈரான் மீதான அடுத்த கட்ட போருக்கான ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்காவினுடைய அனுமதி கோருகின்ற ஒரு நடவடிக்கைக்கு ஒப்பானதாக இருக்கின்றது. இலக்கம் 1, ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருக்க கூடாது. இலக்கம் 2, ஈரான் தன்னுடைய நலத்திற்காக ஹோர்முஸ் நீரிணையை மூடி உலக பொருளாதாரத்தை முடக்க கூடாது. இந்த இரண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. இதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது அவர் வாதம். ஈரான் பதில்: ஈரான் தன்னுடைய பொருளாதார தடைகள், கார்க் தீவில் எண்ணெயை கசியவிட்ட நிகழ்வு போன்றவற்றில் நெருக்கடிகள் இருந்தாலும் அடிபணிய முடியாது. டொனால்ட் ட்ரம்ப் சொல்வதை கேட்க முடியாது. நாங்கள் சொல்வதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றது. எனவே ஈகோ பிரச்சனை என்பது தீர்க்க முடியாத பெரிய மலை போல அது வளர்ந்து கொண்டே இருப்பதன் அடையாளம் இது. இந்த ஈகோ நோய் கடைசியில் போரொன்றை தவிர வேறு வழியற்ற நிலைக்கு வாழ்வா சாவா, மரணிப்பவர் தோல்வி, மரணிக்காமல் தப்புபவர் வெற்றி என்கின்ற ஒரே ஒரு கோட்பாட்டை நோக்கி மிக விரைவாக இந்த பிரமிட்டினுடைய கூர் சென்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் பேச தயார், எங்களுடைய நிபந்தனைகளை மாற்ற முடியாது என்கின்றது ஈரான். இந்த இடத்தில் விவகாரம் வந்து நிற்கின்றது. பெரும்போர் ஒன்று வெடிப்பதற்கான சகல போர் மூட்டங்களும் மத்திய கிழக்கில் மூள ஆரம்பித்திருக்கின்றன. போர் வந்தால் இப்போது இருக்கின்ற நிலைமையை விட மேலும் மோசமான நிலைமைகள் உருவாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். எங்கும் இல்லாத, எவரும் சொல்லாத புத்தம் புதிய செய்திகள் எல்லாம் உங்களுக்காக புயலென புறப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.